ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபத்தை பற்றி ஆண்டவர் அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறார். ஜெபம் ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு உணவு போல். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஒரு நாள் நாமும் சொல்லக்கூடாது. நம்ம ஜெபிக்கலைன்னா எனக்கு ஆண்டவருடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி சேட்லி நம்ம வாலிபர்கள் சபையில் இருக்கிறோம் சொல்கிறோம், கிறிஸ்டியன் சொல்கிறோம், we are not even praying. ரீசெண்டாக ஏதோ ஒரு இடத்துல இந்த இரவு ஜெபத்துக்கு போனேன், நைட் ப்ரேயர். இந்த நைட் ப்ரேயர் ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனுங்க. ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். இந்த நடுராத்திரி இருக்குல்ல, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அது ரொம்ப மோசமான டைம். இப்போலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த ஐடி, இந்த நைட் லைஃப்லாம் வந்த உடனே எது பகல் எது நைட்டுன்னே தெரில சில பேருக்கெலாம். இந்த மாதிரி நைட் டியூட்டி, நைட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம், இப்போ என்ஜாய் பண்ணுறோம் எல்லாம் ஓகே. பட் இந்த 12 to 3 அந்தகாரத்தின் நேரம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த 12 to 3 தான் டார்க் வேர்ல்டில் இருக்கிறவங்களாம், ஃபார் எக்ஸாம்பிள் விச்சஸ், மந்திரவாதிகள்லாம் இருக்காங்களே, இந்த விச்சஸ்லாம் இங்கே நடக்குதான்னு தெரில, வெளிநாட்டில் ஒரு சாட்சியில் கேள்விப்பட்டேன். இந்த விச்சஸ்லாம் ஒன்று கூடி நம்ம எப்படி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவங்க ஒரு பாஷையில் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ப்ரே பண்ணுறாங்களா, சிட்டிஸ், அந்த சிட்டி கர்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா பொல்லாத ஆவிகளை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ரொம்ப ஒரு ஒரு மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி நிறைய அந்த ரியாலிட்டி தெரிய மாட்டேங்குது. ஏதோ நடக்குது, இல்லைங்க. ஹெல் இஸ் ரியல், ஹெவன் இஸ் ரியல், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆர் ரியல், டார்க்னஸ் இஸ் ரியல். எல்லாமே உண்மை. அதனால தான் ஆண்டவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு துரைத்தனங்களோட சேனைகளோடு நம்மளை சுற்றி துரைத்தனங்கள் இருக்குது. பொல்லாத சத்துரு நம்ம வாழ்கிற தெருவில் இருக்குது. நம்மளை ஒன்றும் செய்யாது, ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் கட்டி ஜெபம் பண்ணணும். அப்போது இந்த விச்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்களாம், தே ப்ரே என்னென்னு ஜெபம் பண்ணுறாங்களோ, இந்த சிட்டிஸ் இந்த கர்ஸ் ஆகணும், இந்த இடத்துல இப்படி ஆகணும். அப்போது இந்த ஏதோ ஒரு ஐ திங்க் ஏதோ ஒரு நாட்டில், அப்போது இந்த டீம் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு நாள் கூடி இரவில் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஆனால் அந்த டார்க் ஃபோர்ஸ் மூவே பண்ண முடியல, அந்த இடத்துல செயல்படவே மாட்டேங்குதான். அப்போ என்னான்னு ஃபுல்லாக விசாரித்து பார்த்தா, ஒரு சர்ச் ஜெபிக்கிற சபை, ராத்திரியில் அவங்க ஜெபிக்கிற ஒரு 5-6 பேர் கூடி ஸ்டார்ட் டு ப்ரே. அந்த ஜெபிக்க அந்த ஒரு ஜெபம் அந்த இடத்துல எழும்பும் போது அந்த சிட்டியே அந்த ஜெபம் பாதுகாத்துச்சான். அவங்களால எதுவும் பண்ண முடியாது. தொற்று போனவர்களாக அவங்க போனாங்க. ப்ரேயர் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் நம்பி உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுது. அதுதான் பிரச்சனை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் மோசமான ஒரு அன்பிலீஃபான ஒரு ஆவி. அது நம்மளை விட்டு வெளியே விலகணும். நான் ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, பரலோகம் இறங்கி வருது, சேனை இறங்கி வருது. அன்றைக்கி எலிசாவுடைய வேலைக்காரனை அவன் ஒன்றுமே பொருளை அவனுக்கு எலிசா பார்த்துட்டு போயா அப்படின்ட்டு போகிறான். அப்போது எலிசா ஜெபம், ஆண்டவர் இந்த வேலைக்காரன் பார்க்க முடியும், கண்ணை திறங்க ஆண்டவர். கண்ணை திறந்து பார்த்தா குதிரையும் வீரர்களும் அக்கினி மயமான இராணுவம் அந்த மலையை சுற்றி இருக்கிறத பார்த்து அவன் பயந்து போனான். அப்போது when you pray something is happening in the spiritual realm. நல்லா அதனால ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்த ஆவியானவர் சேனை அனுப்பி பாதுகாக்கிறார். உங்கள் மூலமாக பட்டணம் காக்கப்படுது, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் காக்கப்படுறதுக்கு எத்தனையோ அசிங்கங்கள், எத்தனையோ பயங்கரங்கள் நடுராத்திரி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது நீங்கள் நடுராத்திரி எழும்பி ஜெபம் பண்ணுகிற ஒரு 1/2 hour நல்லா ஆவியில் நிரம்பி நல்லா 1/2 hour ஜெபம் பண்ணும்போது பர்சாக சம்டைம்ஸ் எழுப்புவார். டயர்டாகி சம்டைம்ஸ் தூங்குறது பிரச்சனை இல்லை. பட் நல்லா டைம் இருக்கும் போது நல்லா நைட் ப்ரேயரில் பிளான் பண்ணி அழகாக உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நல்லா ஆவியானவர் நிரப்பும் போது அந்த இடத்துல உங்கள் மூலமாக ஒரு பெரிய அசைவு நடக்கும், மாற்றம் நடக்குது. உங்களுக்குள்ளே கத்துறத அந்த அபிஷேகத்தை வச்சுருக்கிறார்.
ஆனால் பிசாசு பாருங்கள் எல்லாத்தையும் 1 மணி 2 மணி வரைக்கும் ஃபோன் நோண்டிட்டு சாப்பிட்டுட்டு எதையோ பார்த்துட்டு அது அவன் கேப் யூஸ் பண்ணிக்கிறான். யூ ஆர் அ பவர்ஃபுல் பிலீவர். அந்த பிலீவர் எப்படி பவர்ஃபுல்னா, ப்ரேயர். ஒரு மனுஷனுக்குள்ள ஜெபம் இருக்குமானால் அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் அவனுக்குள்ள செய்வார். பிலீவர் ஆல்வேஸ் ஷுட் பி இன் ஃபயர் ஃபார் காட். எப்போவுமே எரிந்து கொண்டே இருக்கிறோம். மேலே அந்த ஜெபம் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அப்போ ப்ராக்டிஸ் தட். கொஞ்ச நேரம் அதிகமாக ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டுற மாதிரி இருக்கா, கான்ஷியஸ் தெரியுதா, ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஜெபத்தில் உட்காருங்க, ஒரு 1/2 hour வசனத்தில் உட்காருங்க, ஒரு 1/2 hour இப்போ நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்தாவியானவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. அன்று உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நல்லா ஜெபிங்க, பொல்லாத பிசாசுகளை வீழ்த்துவோம். பிலீவருக்கு எது பவர்னா ப்ரேயர். A prayerful believer brings power. May the Lord bless you. Have a beautiful day. God bless.